Hi guys, this is Nagaraj from K.N.INNOVATIVE. This is After Effects second video. Okay, video ku போலாம். Last video la நம்ம new composition create பண்ணோம். நம்மளே width height எல்லாம் கொடுத்து frame rate set பண்ணி time கொடுத்து create பண்ணோம். இன்னைக்கு ஆல்ரெடி உள்ள வீடியோவை ஒரு காம்போசிஷனா எப்படி கிரியேட் பண்றது, அதுல எப்படி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்றது அப்படிங்கறத இன்னைக்கு பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்க போறது எஃபெக்ட்ஸ் போர்ஷன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வீடியோ செலக்ட் பண்றேன், இம்போர்ட் வந்துருச்சு. இதோட ரெசல்யூஷன் 920x1080. இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இதை டிராக் பண்ணி டைரக்டா இங்கே போட்டாலும் நியூ காம்போசிஷன் கிரியேட் ஆயிடும். இல்லை அப்படின்னா டிராக் பண்ணி இந்த மூணாவது ஐக்கான் தான் நியூ காம்போசிஷன் ஐக்கான், ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் ஒன், இந்த நியூ காம்போசிஷன் ஐக்கான்ல ப்ளஸ் வரும்போது அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம்னா இங்கே புது காம்போசிஷன் கிரியேட் ஆகிடும். இப்போ அந்த காம்போசிஷன் செட்டிங்ஸை பார்க்கறதுக்கு லாஸ்ட் வீக் பார்த்த மாதிரி காம்போசிஷனில் காம்போசிஷன் செட்டிங்ஸ்னு போகலாம். இல்லை இந்த காம்போசிஷனில் கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் கே ப்ரெஸ் பண்ணோம்னா அந்த செட்டிங்ஸுக்கு போயிடும். இப்போ அந்த செட்டிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இதில் அப்டேட் ஆகிடுச்சு. ஒரு வீடியோவையோ அல்லது இமேஜையோ டைரெக்டாக அதோட ஒரிஜினல் செட்டிங்ஸோடையே நம்ம உள்ளே அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதில் நம்ம எப்படி எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணுறது? ஃபஸ்ட்டு அந்த லேயரில் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட். இப்போ இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது எப்படின்னு என்னென்னா கலர் கரெக்ஷனில் சேஞ்ச் டு கலர் கிளிக் பண்ணிட்டோம். எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணோன்னா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்துடும். இப்போ இதுலேருந்து நம்ம ப்ராஜெக்ட் விண்டோவுக்கு மாறிக்கணும் அப்படின்னா இந்த லேயரில் கிளிக் பண்ணிவிட்டு F3 ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ராஜெக்ட் விண்டோ போயிடும். திருப்பி F3 ப்ரெஸ் பண்ணோம்னா நம்ம எஃபெக்ட் கண்ட்ரோல் விண்டோவுக்கு வந்துடும். எந்த லேயரில் வேணுமோ அந்த லேயரில் வச்சுக்கிட்டு F3 ப்ரெஸ் பண்ணோம்னா ப்ராஜெக்ட் விண்டோ, திருப்பி F3 ப்ரெஸ் பண்ணோம்னா எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் விண்டோ வந்துடும். இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோலை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ரோஸோட கலர் ரெட்டில் இருக்குது, ரெட் கலராக இருக்குது. இந்த கலரை வந்து நம்ம வேறு ஏதாவது ஒரு கலர் வந்து இந்த ரோஸ் கலராக மாற்றுவோம். இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த எஃபெக்ட்ஸை எப்போ வேணாலும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். அதே இந்த லேயர் பார்லேயும் நம்ம பண்ணலாம். அது எப்படி போகணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள இந்த ஹெட்டிங்ஸில் ரைட் பட்டனை கிளிக் பண்ணோம்னா காலம்ஸ்னு வரும். அதில் ஸ்விட்சஸ் இதை வந்து எனேபிள் பண்ணிட்டோம், செக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ இதில் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோங்கிறது தெரியும். இந்த லேயருக்குரிய எஃபெக்ட்ஸு இங்கே ஆட் ஆகிருக்குன்னு தெரியும். இது வேணாம் அப்படின்னா இதை நம்ம கிளிக் பண்ணி அன்செக் பண்ணிட்டோம்னா எடுத்து விட்டுக்கலாம், வேணும்னா திருப்பி வச்சுக்கலாம். இப்போ இந்த எஃபெக்ட்ஸில் நம்ம கலரை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃப்ரம் கலர் என்ன? இந்த கலர். ஸோ கலர் பிக்கர் தான், இதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஃப்ரம் கலர் எனக்கு இந்த கலர்னு கொடுக்குறேன். இப்போ இந்த கலர் என்ன கலராக சேஞ்ச் ஆகணும்? அது 2 கலர். ஸோ அந்த கலர் பிக்கரை கிளிக் பண்ணிவிட்டு எனக்கு இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகணும் கொடுக்குறேன். மாறிடுச்சு. இப்போ ரன் பண்ணோம் அப்படின்னா அந்த வீடியோவை ரெட் கலராக இருந்த ஒரு ஃப்ளவர் வந்து ரோஸாக மாறிடுச்சு. சிம்பிளான ஒரே ஒரு எஃபெக்ட் மூலம் நம்ம ஒரு கலரை இன்னொரு கலராக ஈஸியாக சேஞ்ச் பண்ணலாம். ஒரே ஃபுட்டேஜில் எத்தனை எஃபெக்ட்ஸ் வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் இதை வந்து ஓப்பன் ஆகும்போது உள்ளே வந்து இது ஆரஞ்சு, இது சம்திங் அந்த மாதிரி இருக்குது, எல்லோ ஆரஞ்சோட மிக்ஸ்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னொரு எஃபெக்ட்ஸ் இதில் ஆட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம திருப்பி இதே ஃபுட்டேஜில் கிளிக் பண்ணி எஃபெக்ட்ஸில் கலர் கரெக்ஷனில் சேஞ்ச் டு கலர் போகலாம். அப்படி இல்லை அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இந்த சேஞ்ச் டு கலரே கிளிக் பண்ணி கண்ட்ரோல் டி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கண்ட்ரோல் டி டூப்ளிகேட். ஓகே, திருப்பி இன்னொரு எஃபெக்ட் வந்துடுச்சு. இந்த எஃபெக்டில் நம்ம எதை சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த உள்ள இந்த கலர். ஸோ கலர் பிக்கர் எடுத்துக்கிறோம். ஃப்ரம் கலருக்கு நேராக உள்ள அந்த கலரில் கரெக்டாக கிளிக் பண்ணுறோம். அந்த கலர் வந்துடுச்சு. அந்த கலர் இப்போ எந்த கலராக மாறணும்? இப்போ ஒரு
எல்லோவாக மாறினா கரெக்டாக இருக்கும். அதிலே கிளிக் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இல்லை இங்கே ஏதாவது சோர்ஸ் இருந்தால் நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ அதிலே கிளிக் பண்ணி எடுப்போம். ஒரு எல்லோ கலர் டார்க். ஓகே, சூப்பராக. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட்டில் உள்ளது இந்த ஃப்ளவர் வந்து ரெட்டாக இருந்தது, உள்ளே வந்து ஆரஞ்சு கலரில் இருந்தது. இப்போ இந்த ஃப்ளவர் ரோஸாக இருக்குது, உள்ளே உள்ளது எல்லோ கலரில் இருக்குது. இப்போ இந்த எஃபெக்ட்ஸ் நமக்கு வேணாம் அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸை கிளிக் பண்ணோம்னாலே எடுத்துரும். இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஃபுட்டேஜ். இது எஃபெக்ட்ஸ் திருப்பி நம்ம இது வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஃபுட்டேஜை கிளிக் பண்ணோம்னா ஆட் ஆகிடும். இது எஃபெக்ட் நம்பர் 1. சும்மா இன்றைக்கி எஃபெக்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத ஒரு ஓவர் வியூவாக தான் பார்க்குறோமே ஒழிய இன்டெப்த்தாக பார்க்கல. அதனால் ஜஸ்ட் எஃபெக்ட்னா என்னன்றதை மட்டும் தெரிஞ்சுக்கணும் போதும். ஓகே, இப்போ நம்ம செகண்ட் எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ இன்னொரு வீடியோவை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ட்ராக் தேர்ட் ஐகான் கம்போசிஷனில் ட்ராப் பண்ணுறேன். ஓகே, இப்போ இதுதான் இந்த வீடியோ. இப்போ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மின்னல் ஆட் பண்ண போகிறோம். லைட்னிங் எஃபெக்டை இதில் கொண்டு வர போகிறோம். இது நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்லேயே லைட்னிங் எஃபெக்ட்லாம் இருக்குது. ஆஃப்டர் எஃபெக்ட்டு அதை அப்புறம் பார்த்துக்கலாம். க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்டாக உள்ள வீடியோவில் உள்ள லைட்னிங்கை இதில் கொண்டாந்து வச்சு அந்த பேக்ரவுண்டான க்ரீன் ஸ்க்ரீனை நம்ம வந்து ஹைட் பண்ண போகிறோம். அதாவது க்ரீன் ஸ்க்ரீன் பேக்ரவுண்ட் உள்ள ஒரு லைட்னிங் எஃபெக்டை இந்த வீடியோவில் இன்சர்ட் பண்ணி அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ஹைட் பண்ண போகிறோம். க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ எடுத்தாச்சு, லைட்னிங் வீடியோ. இப்போ இந்த வீடியோவை அதே மாதிரி ட்ராக் பண்ணி கீழே போட்டுருங்க. இதை டாப்பில் கொண்டு வச்சுப்போம். இப்போ க்ரீன் ஸ்க்ரீன் வந்துடுச்சு. ஓகே, இந்த ஏரியாவில் செட் பண்ணிக்கிறேன். இப்படி இப்போ இந்த எஃபெக்ட் வந்து எஃபெக்டில் கீயிங் அப்படிங்கிற எஃபெக்ட் இது. அதில் Keylight 1.2 இதை கிளிக் பண்ணி இந்த எஃபெக்டை எடுத்துக்கலாம். இல்லை நமக்கு ஈஸியாக எஃபெக்ட்ஸ் எடுக்கணும், நமக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னா இந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் ப்ரீசெட்ஸில் போய் நம்ம அதை அப்படியே டைப் பண்ணி Keylight 1:2 அந்த எஃபெக்ட் இருக்குது. இதையும் எடுத்து இப்படியே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ எஃபெக்டை எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஒன்று எஃபெக்ட்ஸில் போய் நம்ம சூஸ் பண்ணலாம். அப்படி சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக நம்ம லேயர் செலக்ட் பண்ணியிருக்கணும். எந்த லேயர் வேணுமோ அந்த லேயரை செலக்ட் பண்ணால் தான் இந்த எஃபெக்ட்ஸ் இது வந்து ஆன் ஆகும். இப்போ தனியாக லேயரில் இல்லாமல் எம்டியாக இருக்கும்போது எந்த லேயரில் நான் கிளிக் பண்ணல, எம்டியாக வெளியே கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ எஃபெக்டில் போனீங்கன்னா எந்த இதுவும் எனேபிளாக இருக்காது. ஆனால் இந்த எஃபெக்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கொண்டாந்து எந்த லேயரில் வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். கீழே உள்ளதா மேலே உள்ளதா எதில் வேணாலும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். இதுக்கு கண்டிப்பாக நம்ம லேயரை செலக்ட் பண்ணியே ஆகணும். சரி, இப்போ இந்த லேயரில் தான் நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணியாச்சா, அந்த கீலைட்ன்றது வந்துடுச்சு. F3 அடித்தா ப்ராஜெக்ட் விண்டோ, திருப்பி F3 அடித்தா நம்ம எஃபெக்ட் கண்ட்ரோல் விண்டோ வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுலேயும் சிம்பிளாக தான் பார்க்க போகிறோம். இந்த கீலைட்டில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் இன்றைக்கி என்னவோ பேசிக் ஆப்ஷன் மட்டும்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஸ்க்ரீன் கலர் அதை வந்து சேஞ்ச் பண்ணணும். இப்போ கலர் பிக்கர் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்க்ரீன் கலரை சேஞ்ச் பண்ணணும். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே பண்ண வேண்டாம். கிளிக் பண்ணிட்டோன்னா அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ஓகேவா? சிம்பிளாக கிளிக் பண்ணி ஒரே கிளிக்கில் பேக்கில் உள்ள அந்த க்ரீன் ஸ்க்ரீனை ஹைட் பண்ணியாச்சு. இப்போ ரன் பண்ணி பார்ப்போம். இப்படி வருது இந்த வீடியோ. இப்போ நம்ம இதில் என்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலான்னா ஆக்சுவலாக இந்த லைட்னிங் வந்து நமக்கு இந்த இடத்துல வேண்டாம். இந்த 4 செகண்ட்ஸில் வந்தால் தான் இந்த லைட்னிங், 3 செகண்ட்ஸில் வந்தால் தான் இந்த லைட்னிங் கரெக்டாக இருக்குது நமக்கு. ஸோ இந்த லைட்னிங் வீடியோவோட இதை அப்படியே ட்ராக் பண்ணி கரெக்டாக அந்த 4 செகண்ட்ஸில் வச்சிட வேண்டியதான். இப்போ ரன் பண்ணோம்னா இப்போ இது எண்டு வரைக்கும் போகணும் அப்படின்னா திருப்பி நம்ம இந்த லைட்னிங் அந்த வீடியோவை கிளிக் பண்ணி எடிட்டில் போய் டூப்ளிகேட் அப்படின்னு கொடுக்கலாம். இல்லைன்னா Ctrl D
இன்னொரு இது வந்துடும். இப்போ இதை ட்ராக் பண்ணி நம்ம எண்டில் வச்சுக்கலாம், வீடியோவில் வச்சுக்கலாம். இப்போ ரன் பண்ணோம்னா இது ஆக்சுவலாக 2 வீடியோவை நம்ம மிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். இது நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து சேஞ்ச் டு கலர், ஒரு கலரை இன்னொரு கலராக மாற்றுறது. செகண்டு கீ லைட்டுங்கிறது பேக்ரவுண்ட் ஸ்க்ரீன் கலர் க்ரீனாக உள்ள கலரை க்ளோஸ் பண்ணிவிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக கொடுக்குது. இதுதான் இந்த 2 இது இன்றைக்கி பார்த்தது. ஓகே, இன்றைக்கி பார்த்த வீடியோவில் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஒரு தடவை இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் KN இன்னோவேட்டிவ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுற வரை பை ஃப்ரம் நாகராஜ், KN இன்னோவேட்டிவ்.